அன்பு குழந்தைகளே, வணக்கம். படிடா ஜோன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் தமிழம்மா மலர்விழி. இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, 8ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இயல் 1 தமிழ் இன்பம் அப்படிங்கிற பாடத்தை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல கற்றல் நோக்கங்கள் என்ன, இந்த பாடத்தை நம்ம எதற்காக கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற காரணங்களை சொல்லியிருக்காங்க. இந்த இயலை பொறுத்த வரைக்கும் செய்யுளை படித்து அதன் நயங்களை போற்றும் திறன் பெறுதல், தமிழ் மொழியின் மரபுகளை அறிந்து பயன்படுத்துதல், தமிழ் எழுத்துக்களின் வளர்ச்சி நிலைகளை அறிதல், ஓர் எழுத்து ஒரு மொழியை அடிப்படையாக கொண்டு சொல்லாட்சி திறனை வளர்த்தல், சொற்களின் பிறப்பு முறைகளை அறிந்து உரிய முறையில் ஒலித்தல், இதெல்லாம் கற்றல் நோக்கங்களாக குறிப்பிட்டிருக்காங்க. இதனுடைய முதல் படியாக கவிதை பேழை தமிழ்மொழி வாழ்த்து அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, நுழையும் முன் பகுதியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மொழி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மொழி நமக்கு எதற்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மொழி அப்படிங்கிறது நம்முடைய கருத்தை அறிவிக்கும் கருவி மட்டும் அல்ல, அது மக்களோட பண்பாட்டுடன் நெருங்கிய தொடர்பை உடையது, நம்முடைய உணர்வோடு கலந்தது. தமிழர்கள் தங்களுடைய தாய்மொழியாகிய தமிழை உயிராக கருதி போற்றி வந்துள்ளனர். புலவர் பலர் தமிழை பல வகையாக வாழ்த்தி பாடியுள்ளனர். அத்தகைய பாடல் ஒன்றை அறிவோம் சொல்கிறாங்க. நான் பாடலை படிக்கிறேன், கவனமாக கேளுங்க. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே. வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடு வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மணம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே. சூழ்கரி நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே. தொல்லை வினைதரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே. வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே. வானம் அறிந்தது அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. பாரதியார். இவ்வாறு இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. பாரதியார் யார் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் சி. சுப்பிரமணிய பாரதியார். இவர் இந்தியா, விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர். கவிதைகள் மட்டுமின்றி சந்திரிகையின் கதை, தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் வசன கவிதைகளையும் சீட்டு கவிகளையும் எழுதியவர். சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞன், மரம்பாட வந்த மறவன் என்றெல்லாம் பாரதிதாசன் இவரை புகழ்ந்துள்ளார். இப்பாடல் பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் தமிழ்மொழி வாழ்த்து என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது. சரி மாணவர்களே, இந்த பாடலை நம்ம கவனிக்கலாம். நான் உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்டு இந்த பாடத்தை நான் ஆரம்பிக்கிறேன். உங்கள் வீட்டில் அம்மா சாப்பிடவா அப்படின்னு என்ன மொழியில் உங்களை கூப்பிடுவாங்க? தமிழில் தானே. அப்பா படிக்கப்போ அப்படின்னு என்ன மொழியில் சொல்லுவார்? தமிழில் தானே. பாட்டி கதை சொல்லுவாங்க, அதுவும் என்ன மொழியில் சொல்லுவாங்க? தமிழ் மொழியில். அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு விஐபி யார்? தமிழ் மொழி தான். அதனால தான் பாரதியார் தமிழுக்கே வாழ்த்து பாடுகிறார். ஃபஸ்ட்டு வரி என்ன? வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கார்ட்டூன் எது சொல்லுங்கள்? டோரேமான், சின்சான், எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ரெண்டுமே பிடிக்குமா? அப்போ இதை நாளைக்கு இருந்து டிவியில் எடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயையோ அப்படின்னு வருத்தப்படுவீங்க இல்லையா? அந்த மாதிரி தான் பாரதியார் சொல்கிறாரு. தமிழ் ஒரு நாளும் மறையக்கூடாது, இன்றைக்கும் இருக்கணும், நாளைக்கும் இருக்கணும், 1000 வருடத்துக்கும் இருக்கணும். அதனால தான் வாழ்க நிரந்தரம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த வரி என்ன? வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடு வன்மொழி வாழியவேன்னு சொல்கிறாரு. பசங்களா, வானத்திற்கு எல்லை இருக்குதா? யாராச்சும் போய் அளந்து பார்த்துட்டு வந்திருக்கீங்களா? இல்லை. வானம் எவ்வளோ பெருசுன்னு தெரியுமா? தெரியாது. அப்போ அந்த வானம் மாதிரி பெரிய பெரிய விஷயங்களை கூட புரிஞ்சுக்கிற சக்தி தமிழுக்கு இருக்குது அப்படின்னு பாரதியார் சொல்கிறார். சரி, நான் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். நாளைக்கு ஒரு ரோபோ தமிழில் பேச ஆரம்பித்தா வணக்கம் நண்பர்களே அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும் இல்லையா? அதுதான் பாரதியார் ஆசைப்பட்டார். தமிழ் எல்லா அறிவையும் சொல்லக்கூடிய மொழியாக இருக்கணும். அடுத்த வரி என்ன? ஏழ்கடல் வைப்பினும் தன்மணம் வீசி இசை கொண்டு வாழியவே. மல்லிகைப்பூ நினச்சிக்கோங்க பசங்களா. மல்லிகைப்பூவுக்கு பைக் இருக்குதா? கார் இருக்கா? இல்லை பஸ் இருக்குதா? இல்லை ஃப்ளைட்டு தான் இருக்குதா? இல்லை. அப்போது
அதோட மல்லிகைப்பூவோட மனம் மட்டும் எப்படி ரொம்ப தூரத்துக்கு போகுது, அங்கே வச்சுருக்காங்கன்னா இங்கே நமக்கு மணக்குது இல்லையா, அதுதான் அதோட சிறப்பு. பாரதியார் சொல்கிறாங்க, தமிழும் அப்படித்தான், தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கக்கூடாது, தமிழ் மொழி உலகம் முழுக்க போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஒரு நாள் நம்மளே இப்போ ஆங்கிலத்தில் பேசுகிறோம் இல்லையா, ஒரு புதியவரை சந்தித்து கொண்டா வேற்று மொழிக்காரரை சந்திச்சுட்டா நம்ம ஆங்கிலத்தில் பேசுகிறோம் இல்லையா, அது மாதிரி அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பையன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு தமிழில் பேசுனா எப்படி இருக்கும், நமக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. அதைத்தான் பாரதியார் ஆசைப்பட்டார். அப்படி பேசுனா பாரதியார் மேலேருந்து கிளாப் பண்ணுவார் இல்லையா. அடுத்த வரி என்னது, எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழ்கவே. இங்கே பாரதியார் ரொம்ப உணர்ச்சி வசப்படுகிறார். பசங்களா, ஒரு சின்ன குழந்தையை பாருங்கள், அதோட அம்மாவை யாராவது இவங்க என்னோட அம்மா அப்படின்னு சொன்னால் என்ன செய்யும், அது என்னோட அம்மா அப்படின்னு சொல்லும் இல்லையா. அதே மாதிரி தான் பாரதியார் எங்கள் தமிழ்மொழி அப்படின்னு உரிமையோடு சொல்கிறாங்க. ஏன் 2 தடவை சொல்கிறாரு, ஒரு தடவை சொன்னால் அன்பு தெரியும், 2 தடவை சொன்னால் பேரன்பு தெரியும் இல்லையா. அம்மா எங்கேயாச்சும் ஊருக்கு போயிட்டு வந்தாங்கன்னா நம்ம ஓடி போய் அம்மா அப்படின்னு மட்டும் சொல்லுவோமா, அம்மா 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 அப்படின்னு சொல்லும் இல்லையா. அம்மா வந்தாச்சு அம்மா வந்தாச்சுன்னு சொல்லும் இல்லையா. அப்போ அன்பு தெரிவது ஒரு முறை சொன்னால், 2 தடவை சொன்னால் பேரன்பு தெரியும். பாரதியாருக்கு அப்படிப்பட்ட பேரன்பு தான் தமிழ் மொழி மீது இருந்தது. அதனால தான் எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழ்கவே அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த வரி என்ன, சூழ்கலி நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமேன்னு சொல்கிறாரு. பசங்களா, ஒரு ரூம்குள்ளே கரண்ட் போயிடுச்சுன்னா என்ன ஆகும், நீங்கள் போய் டேபிளில் மோதிக்குவீங்க, சேரில் மோதிக்குவீங்க, கை அப்படியே தொலாவிட்டே போவீங்க. ஆனால் லைட் போட்டால் என்ன ஆகும், எல்லாமே நமக்கு தெளிவாக தெரியும் இல்லையா. அது மாதிரி தான் அறியாமை அப்படிங்கிற இருட்டு இருக்குது, அதை போக்குகிற விளக்கு எது தெரியுமா, கல்வி, புத்தகம், மொழி. கல்வியை படிக்கிறதுக்கு புத்தகம் வேணும், கல்விக்கு புத்தகம் வேணும், புத்தகத்திற்கு மொழி வேண்டும், அந்த மொழி தமிழாக இருக்கணும்னு ஆசைப்படுறார் பாரதி. அதனால தான் பாரதியார் என்ன சொல்கிறாங்க, தமிழ் உயரட்டும் உலகம் ஒளிரட்டும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அடுத்த வரி என்ன, தொல்லை வினைதரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடுன்னு சொல்கிறார். தொல்லை அப்படின்னா துன்பம் அப்படின்னு அர்த்தம், வினை அப்படின்னா செயல் அப்படின்னு அர்த்தம். தொல்லை துன்பம் தரக்கூடிய செயல், துன்பம் தரக்கூடிய செயல், அது அகன்று அப்படின்னா நீக்கிவிட்டு, சுடர்க தமிழ்நாடே ஒளி வீச வேண்டும், தமிழ்நாடு ஒளி வீச வேண்டும். நான் உங்கள்கிட்ட ஒரு ரகசியம் கேட்கட்டுமா, ஹோம்ஒர்க் எழுதாமல் பள்ளிக்கூடத்துக்கு போனது யார், நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா, எனக்கு தெரியும். அப்போது என்ன ஆகும், ஸ்கூலுக்கு போனால் சார் கேட்பாங்கல்ல, இல்லை மேம் கேட்பாங்கல்ல, எங்கடா நோட்டு, ஹோம்ஒர்க் நோட்டு எங்கடா அப்படின்னா, சார் என்ன நேற்று நாய் கடிச்சிருச்சு சார், அதனால் ஹோம்ஒர்க் எழுதலை அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்டா நேற்றுக்கு நாய் கடிச்சது இன்றைக்கி நாய் கடிச்சதான்னு கேட்பாங்க இல்லையா. அப்போ பொய் சொன்னால் என்ன ஆகும், பிரச்சனை வரும், நமக்கு தொல்லை வரும், துன்பம் வரும். அப்போ நம்ம செய்த தவறே நமக்கு 2 கையில் வைப்பார் இல்லையா ஆசிரியர். இல்லைன்னா பிரின்ஸிபால்கிட்ட போகும், டெய்லியுமே ஹோம்ஒர்க் பண்ணாமல் பொய் சொல்கிறான் ஏமாத்துறான்னு. உடனே பிரின்ஸிபால் சார் என்ன செய்வாங்க, வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, பேரண்ட்ஸோட வா நாளைக்கு அப்படிம்பாங்க இல்லையா. அப்போ பொய் சொல்கிறது, சோம்பேறித்தனப்படுறது, கெட்ட பழக்கங்கள் இதெல்லாம் என்ன பண்ணணும், போகணும், நம்ம அதெல்லாம் விட்டுறணும். அப்போ தான் நல்லது நமக்கு. அது அப்படி தான் தொல்லை தரக்கூடிய இந்த வினைகள் இல்லாத தமிழ்நாடு ஒளிர வேண்டும் அப்படின்னு பாரதியார் ஆசைப்படுகிறார். அதாவது தமிழ்நாடு ஒரு பல்பு மாதிரி ஒளி வீசணும், உலகத்திற்கே தமிழ்நாடு வெளிச்சமாக தெரியணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. தவறான செயல்கள் இல்லாத மக்கள் இருக்கணும், தமிழ்நாடு உலகத்திற்கே ஒளி விளக்காக தெரிய வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அடுத்த வரி என்ன, வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்துக்கு வந்தோடனையும் கொஞ்சம் சத்தமாக படித்து பாருங்கள், எவ்வளோ சூப்பராக உணர்ச்சி வசப்படும் இல்லையா. அப்படியே மேலெல்லாம் சிலிருக்கும், வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே அப்படின்னு சொன்னால் பாரதியாரும் சத்தமாக தான் சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஜெயிச்சா எப்படி இருக்கும், நீங்களாம் என்ன செய்வீங்க, இந்தியா இந்தியா அப்படின்னு கற்றுவீங்க இல்லையா. அதே மாதிரி தான். இல்லை உங்கள் ஸ்கூலில் ஒரு ஸ்போர்ட்ஸ் டே வருது, அன்றைக்கி அந்த காம்படிஷன் உங்களோட குரூப் ஜெயிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களோட ஆளுகளை தானே சொல்லுவீங்க, பேர் சொல்லி அவங்க வின் பண்ணணும், ஓடிவான்னு சொல்லுவீங்க இல்லையா. அது மாதிரி தான் பாரதியாரும் வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி அப்படின்னு உற்சாகமாக சொல்கிறார். அடுத்தது என்ன, கடைசி வரி, வானம் அறிந்தது அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே அப்படின்னு சொல்கிறார். ஒரு பெரிய விஷயம் இந்த வரியில் இருக்குதுன்னு சொல்லுவேன். ஏன்னா பசங்களா, நீங்கள் 1ஆம் வகுப்பு படித்ததில் அதை படித்தது மட்டும் இப்போ வரைக்கும் படிச்சுட்டு இருந்தால் போதுமா, நீங்கள் இன்றைக்கி 8ஆம் கிளாஸ் வந்திருக்க முடியுமா, முடியாது இல்லையா. அதே மாதிரி தான் தமிழும் வளர வேண்டும், புதிய விஞ்ஞானம் வளர கற்றுக்கணும், நம்ம புதிய கண்டுபிடிப்புகள் தமிழ் மொழியில் இருக்கணும், புதிய உலகத்தோடு சேர்ந்து தமிழ் மொழியும் வளர வேண்டும். அதனால தான் பாரதியார் என்ன சொல்கிறாங்க, வளர்மொழி வாழியவே அப்படின்னு பாடலை முடிக்கிறாங்க.
இந்த பாடல் முழுக்க பாரதியார் தமிழை மட்டும் வாழ்த்தவில்லை, நம்மையும் வாழ்த்துகிறார், நம்முடைய அறிவையும் வாழ்த்துகிறார், நம்முடைய எதிர்காலத்தையும் வாழ்த்துகிறார். அதனால் எல்லாரும் எந்திரிச்சு நின்று என்னோட சேர்ந்து சொல்லுங்கள், வாழ்க தமிழ்மொழி, வளர்க தமிழ்மொழி, என்றென்றும் தமிழ்மொழி வாழ்க அப்படின்னு சொல்லுங்கள். சரி மாணவர்களே, இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த பதிவில் நம்ம சந்திக்கலாம். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். நன்றி மாணவர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.